ஓம் ஸ்ரீ மகா காளேஸ்வரரே போற்றி போற்றி. ஸ்ரீ மகா காளேஸ்வரர் வழங்கிய சித்திரை திருவிழாவிற்கு உரித்தான தியான பயிற்சிகள். ஈசனின் அம்சமான ஸ்ரீ மகா காளேஸ்வரரின் பரிபூரண ஆசிகள் அனைவருக்கும் உரித்தாகட்டும். காளஹஸ்தி ஈஸ்வரரின் அருளானது பற்பல சத்தியங்களை மனிதர்களுக்கு எடுத்துரைத்துள்ளது. மானுட தேகம் என்பது உன்னத ஆற்றல்களை படைத்தது. அதனுள் பற்பல திரைகள் நிலைப்பதினால் சத்தியங்கள் உணரப்பட இயல்வதில்லை. மூலம் அறிந்து நிலைக்க வேண்டும். சத்தியயுக வாசிகளாய் மலர்ந்து வரும் ஆன்மாக்களுக்கு பல்வேறு சத்தியங்களை எடுத்துரைக்கவே யாம் முனைகின்றோம். முதன்மையாக தேகம். அதனை பொலிவுற அமைக்காதவரை உயிரும் ஆன்மாவும் ஒடுங்காது. பலருக்கு ஆசனமிட்டு 5 நாழிகைகள் நேரத்திற்கு அசையாது அமர்ந்திடவும் இயல்வதில்லை. அதற்கான மூல காரணம் மனம் எனும் அந்த கரணமே. ஏற்கும் சுவாச காற்று மூலாதாரம் வரை தங்கு தடையின்றி பாய்ந்துவிட்டால் உட்சுவாச பாதைகள் திறவு கொள்ளும். முதுகெலும்பு எனும் உன்னத ஆற்றலானது புற வழித்தடம் மற்றும் அக வழித்தடம் ஆகியவற்றை தன்னுள் ஏற்றிருக்கும். அக வழித்தடம் ஒன்றே ஆக்ஞை எனும் உயிர்கூட்டினை மூலாதாரத்தோடு இணைக்கும். தேகத்தில் உள்ள மூலாதார ஆற்றல்கள் ஆகாய மூலக்கூறுகள் எனும் அருள் ஆற்றலால் நிறைந்தால் மாத்திரமே சிரசினில் உள்ள மூலாதார சக்கரம் விழித்தெழும். ஏனெனில் தேகத்தில் உள்ள மூலாதார சக்கரம் என்பது சிரசினில் உள்ள மூலாதார சக்கரத்தோடு பிணைய வேண்டும் எனில் அவற்றின் உள்வாயில்கள் திறவு கொள்ள வேண்டும். பீனியல் எனும் உயிர்கூட்டினையும் தலைமை சுரபி எனும் பிட்யூட்டரி சுரபியினையும் இணைக்கும் ஆற்றலே மூலாதார ஆற்றலாகும். சுழுமுனையாகவும் விநாயகரின் தும்பிக்கையாகவும் அறியப்படுகின்ற மூலாதார ஆற்றல்கள் ஓங்க வேண்டும் எனில் தேகத்தினில் உள்ள மூலாதார சக்கரத்திற்கான முழுமையான ஆற்றல்கள் எரிபொருளாக கிட்ட வேண்டும். அனைத்திற்கும் மூல காரணம் மனம் எனும் கருவியே. இதனை சுவாச காற்றாகவும் ஏற்கலாம், ஆகாய மூலக்கூறுகளாகவும் ஏற்கலாம், அன்றி உயிரின் அக்னியாகவும் உணர்ந்திடலாம். ஆதி பராசக்தி அன்னையானவர் தனது ஒடுக்கத்தின் மூலமே அதீத ஆற்றல்களை பொழிகின்றார். மகா காளேஸ்வரராக யாம் விரிந்து இயங்குவதற்கான மூல காரணம் மானுட ஆன்மாக்களை விழிப்புறச் செய்து மீட்கும் பொருட்டே என்றுணர்க. சத்தியயுக வித்துக்களாய் மலர்பவர்கள் அன்பினை பூரணமாய் உணர வேண்டும் எனில் மூலாதாரம் பூரணமாய் விரியப்படைய வேண்டும். பூரணம் என்பது முழுமையான நிறைவினை குறிக்கின்றது. ஓர் மானுடர் தனது அனைத்து ஆசைகளும் தேவைகளும் நிறைவடைந்தால் மாத்திரமே ஒடுங்கவும் இயலும். எனினும் மகா காளேஸ்வரராக யாம் மலர்ந்து இயங்குவதினால் காலத்திலும் பெரும் மாற்றம் நேர்ந்துள்ளது. காலச் சுழற்சி என்பது மாற்று நிலையை எய்தி உள்ளது. அதன் வேகம் தணிக்கப்பட்டுள்ளது. சுயம் உணர்தல் என்பது யாதெனில் தங்களது ஆசைகளை பூரணமாய் நிறைவுறுத்தி அருளினை சிரசினில் நிறைப்பதாகும். ஆதிபராசக்தி அன்னையானவர்
எடுத்துரைப்பது போன்று அனைவரும் ஒவ்வொரு சக்கரங்களையும் ஆகாய மூலக்கூறுகள் எனும் ஆற்றல்களால் நிறைக்கும் பயிற்சியினை ஏற்க கடவது. பஞ்ச தேகங்களை யாம் பிரித்தாழ்வதனை உணருங்கள். ஒவ்வொரு தேகத்திலும் உள்ள 7 சக்கரங்களையும் அதன் இணை மற்றும் துணை சக்கரங்களையும் தூய்மையுறுத்த வேண்டும். காலம் கடந்து பயணிக்க வேண்டும் எனில் பயிற்சிகளும் முயற்சிகளும் அவசியமாகும். எவரெல்லாம் பொலிவான தேகத்தினை ஏற்று யோகம், தவம், தியான நிலைகளின் மூலம் இறை தொடர்பினையும் பெறுகின்றனரோ அவர்கள் யாவரும் எளிதாய் காலம் கடந்து நிலைப்பர். பஞ்ச தேகங்களாக பிரிந்த உங்களது தேகத்தினில் 7 சக்கரங்களும் தனித்து சீரமைக்கப்படுவதனை உணருங்கள். அகத்தில் நிகழ்பவை புறத்தினிலும் வெளிப்படும் எனும் காரணத்தினால் யாம் சில பல தியான பயிற்சிகளை வழங்குகின்றோம். கால பைரவரோ பாதாள லோகம் நோக்கி பயணிக்கவே முற்படுவதினால் உன்னத தியான நிலைகளை மானுடர்களுக்கு அருளிடும் பணிதனையும் யாம் ஏற்றுள்ளோம். உதிக்கும் சித்திரையே சூரிய தேவரின் ஆற்றல்களை பூரணமாய் வெளிக்கொணரும். அக்னியும் வாயுவும் இணைவது ஒன்றே உன்னத நிலையாகும். 7 சக்கரங்களையும் தனித்து இயக்கும் பயிற்சிகளை சித்திரையில் ஏற்க வேண்டும். 49 தினங்களுக்கு பயிற்சிகளை ஏற்பது உன்னதமான நிலையாகும். கலியுக மானுடர்களால் 108 தினங்களுக்கு தவறாது ஸ்ரீசக்கர தியானங்களை ஏற்க இயன்றது என்பது உன்னதமான செயலாகும். 49 தினங்களில் 1 மண்டல கால அளவும் அடக்கம். 7 சக்கரங்களை 7 தினங்களுக்கு ஓர் சக்கரம் எனும் விகிதத்தில் தூய்மையுறுத்தும் செயலினை ஓர் உன்னதமான தியானமாக அனைவரும் ஏற்க கடவது. எவரெல்லாம் தங்களது உயிரணுவானது ஆன்மாவோடு பூரணமாய் இணைந்து தத்துவமசி எனும் நிலையினை எய்திட வேண்டும் என்றே கருதுகின்றீர்களோ அவர்கள் யாவரும் உன்னத தியானத்தினை ஆழ்ந்து ஏற்க வேண்டும். சித்திரை என்பது ஓர் திருவிழாவாக கொண்டாடப்பட்டது. பல்வேறு போட்டிகளும் பரிசுகளும் அகத்தியரால் அருளப்பட்டது. இதற்கான மூல காரணம் என்பது சத்திய யுகத்தின் தோற்றம் எனும் பிறப்பு நிகழ்ந்திட்ட நிலையே ஆகும். பிறவி கண்ட சிசுவினை அனைவரும் கொண்டாடியே மகிழ்ந்தீர்கள். இத்தருணத்தில் அச்சிசுவினை முழுமையாக வளர்க்கும் பொறுப்பினை ஏற்றுள்ளீர்கள் என்பதனை உணருங்கள். கொண்டாட்டங்கள் என்பதே சிசுவினை பூரணமாய் பேணி வளர்ப்பதினில் அடங்கி உள்ளது. எனில் சித்திரையினை மையத்தில் இருத்தி முன்னரும் பின்னரும் 9 தினங்களை இருத்தி 49 தினங்களுக்கு யாம் அருளுகின்ற தியான பயிற்சிகளை துல்லியமாய் ஏற்க கடவது. உங்களது தேக பொலிவே கொண்டாட்டம் என்றுமே உணரலாம். தேக பொலிவு என்பது மனதினையும் சுவாச காற்றினையும் பொலிவுற அமைத்துவிடும். வாழ்வின் ஆதாரமே பூரணமாய் மாற்றியே அமைக்கப்படும். 49 தினங்களுக்கும் ஏற்க வேண்டிய பயிற்சிகள் மற்றும் அதன் விதிமுறைகள். பயிற்சி நிலைகளை குறித்து தீர்க்கமாய் உணருங்கள். முதல் பயிற்சி என்பது மூலாதாரத்தினை சீரமைப்பது என்பதாகும். சத்தியம் என்பது யாதெனில்
அனைவரும் தங்களது தேகத்தினை பொலிவுற அமைப்பது ஒன்றே மூலாதார விரிதலுக்கு உதவிடும் என்பதாகும். துவக்கம் என்பது கணபதியின் காப்பினை ஏற்றே மலரட்டும். 7 தினங்களுக்கு மூலாதாரம் விரிவடைந்து ஒடுங்கும் பயிற்சியினை ஏற்க வேண்டும். கழிவுகளை நீக்கி மூலாதார சக்கரத்தினை இயக்குவதே முதன்மை பயிற்சி. எனினும் அதற்கு உரித்தான ஆகாய மூலக்கூறுகள் எனும் எரிபொருளானது இறுதியில் பூரணமாய் கிட்டும். கழிவு நீக்கமும் தேகத்திற்கான யோக பயிற்சிகளுமே உன்னதம் என்றறிக. முதல் தினம் அதிலே கணபதி காப்பிட்டு பயிற்சிகளை துவங்க வேண்டும். முதல் 7 தினங்களுக்கு 7 அகல் விளக்குகளை பொருத்தியே தியானியுங்கள். தனித்தனியாக 7 அகல் விளக்குகளை பயனுறுத்த வேண்டும். எனினும் ஒரு தருணத்தில் ஒரு அகல் தீபத்தினையே பொருத்த வேண்டும். ஒரு தினத்தில் 7 முறை தனித்தனியாக ஒவ்வொரு தீபச்சுடரினையும் பொருத்தி தியானமும் யோகமும் ஏற்கப்படல் வேண்டும். முதன்மையாக 60 நாழிகைகள் கொண்ட ஒரு தினம் அதனை எவ்விதம் பிரித்து செயலாற்ற வேண்டும் என்றறிக. சூரியனின் உதவியோடு மாத்திரமே யோக பயிற்சிகளை ஏற்று செயலாற்ற வேண்டும். எனில் காலை உதிக்கும் சூரியனின் ஆற்றல்களோடு உட்கலந்து துவக்கத்தினை ஏற்க வேண்டும். மாலை அஸ்தமிக்கும் சூரியனோடு தியானம் மற்றும் யோக பயிற்சிகளை நிறைவு செய்திடல் வேண்டும். ஒவ்வொரு 5 நாழிகைகளுக்கு ஒரு முறை பயிற்சி புரிய வேண்டும். புவியின் கால நேர கணக்குகளை குறித்தே யாம் எடுத்துரைக்கின்றோம். காலை 6 மணி என்பது துவங்கும் கால நேரமாக அமையட்டும். கலிமானுடர்கள் ஏற்கும் கால அளவு என்பது தனித்தே உணரப்படுகின்றது. பின்னர் 5 நாழிகைகள் என்றே உணரப்படும் கால அங்கத்தினை ஏற்று 2ஆம் பயிற்சியினை ஏற்க வேண்டும். 5 நாழிகைகள் என்பது 2 மணி நேரங்களாக மனிதர்களால் அறியப்படுகின்றது. எனில் காலை 6 மணி 8 மணி எனும் கால அளவினில் 2ஆம் பயிற்சியினையும் ஏற்ற பின்னர் 10 மணி எனும் கால அளவினில் 3ஆம் முறையும் 12, 2, 4 மற்றும் மாலை 6 மணி எனும் கால அங்கங்களில் அனைவரும் பயிற்சிகளை ஏற்க கடவது. காலம் என்பது உன்னத செயலாற்றிடும். அவரவர் வசிக்கும் பிரதேசங்களில் உதிக்கும் சூரியனை அடிப்படையாக கொண்டே செயலாற்ற கடவது. காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை 7 முறை பயிற்சிகளை ஏற்க வேண்டும். பயிற்சிகள் என்பது ஒவ்வொரு ஆதார சக்கரங்களுக்கும் ஏற்ப மாறுபடும். மூலாதாரத்திற்கு மாறுபட்ட பயிற்சியும் மற்ற சக்கரங்கள் ஒவ்வொன்றிற்கும் மாறுபட்ட பயிற்சியும் ஏற்கப்படல் வேண்டும். மூலாதார சக்கர பயிற்சிகளும் 7 தினங்களுமே மாறுபடும் என்றுணர்க. எனினும் ஒரு தினம் அதிலே ஏற்கப்படும் 7 பயிற்சிகளும் ஒத்ததாகவே அமையும். உணர்வுகளால் ஏற்று பயின்றால் மாத்திரமே விரைந்து உயிராற்றல்கள் ஆன்மாவினில் ஒடுங்கும். 7 தினங்களுக்கு ஏற்கப்படும் பயிற்சிகள் என்பது மூலாதார சக்கரத்தினை தூய்மையுறுத்துவது போன்றே ஒவ்வொரு 7 தினங்களுக்கும் ஏற்கப்படும் பயிற்சிகள் ஒவ்வொரு சக்கரங்களையும் தூய்மையுறுத்தும் என்றறிக. மற்றுமோர் சத்தியமும் உணரப்படல் வேண்டும். முதல் தினம்
நில தேகத்திலுள்ள சக்கரமும், 2ஆம் தினம் நீர் தேகம், 3ஆம் தினம் வாயு தேகம், 4ஆம் தினம் அக்னி தேகம், 5ஆம் தினம் ஆகாய தேகம் ஆகியவற்றில் உள்ள சக்கரங்களும் தனித்தே சீரமைக்கப்படும். பின்னரே ஆற்றல்கள் ஒடுங்கி ஒன்றிணையும் என்பதனை உணரக் கடவது. முதல் தினமதிலே பயிற்சிகளை துவங்கும் முன்னர் அனைவரும் கணபதி காப்பிட்டு கால பைரவரை துதித்து சத்குருவான மகா அகத்தியரையும் போற்றிடுங்கள். பின்னர் சூரிய பகவானை உணர்ந்து தியானியுங்கள். ஆதிபராசக்தியினை உருகியே பிரார்த்தித்து அவரது ஒடுக்கம் துரிதமாய் நிகழ்வதனை போன்றே உங்கள் ஒவ்வொருவரின் ஒடுக்கமும் துரிதமாய் நிகழ வேண்டும் என்று ஆழ்ந்து பிரார்த்தனை புரிய வேண்டும். 3 முறை நீரெடுத்து நிலம் விடுத்து கணபதியை தொழுது பின் காப்பிட்டு காத்திடவே அனுதினமும் பிரார்த்தியுங்கள். மிகவும் உன்னதமான இப்பயிற்சிகளை தங்கு தடையின்றி 49 தினங்களும் 343 தருணங்களிலும் ஏற்றுவிட உதவிடல் வேண்டும் என்றே ஆழ்ந்து பிரார்த்தியுங்கள். உங்களது உயிரின் ஒடுக்கத்திற்கு உதவ முற்படுவது தெய்வங்களே என்றுமே உணர்ந்திடுங்கள். ஆதிமூல கணபதி, கால பைரவர், சத்குரு மகா அகத்தியர், சூரிய தேவர், ஆதிசிவன் மற்றும் ஆதிபராசக்தி ஆகிய தெய்வீக ஆற்றல்களை பணிந்து போற்றியே துவக்கிடல் வேண்டும். ஏனெனில் முதல் சக்கரமான மூலாதாரத்தினை ஆதிமூல கணபதியும், 2ஆம் சக்கரமான சுவாதிஷ்டான சக்கரத்தினை கால பைரவரும், மணிப்பூரகச் சக்கரத்தினை மகா அகத்தியரும், அநாகத சக்கரத்தினை சூரிய தேவரும், விசுக்தி சக்கரத்தினை ஆதிசிவனும், ஆக்ஞை சக்கரத்தினை ஆதி சக்தியுமே தெளிவுற அமைத்தருள்வர். ஏனைய தேவர்களும் ரிஷிகளும் பூரண உதவிகளை பொழிந்திடுவர். சகசிராரா எனும் 7ஆம் சக்கரத்தினை சீரமைப்பது எனும் செயல் நிகழ்ந்திடாது, மாறாக சகசிர சக்கரத்தினை உணர்ந்து போற்றி துதிக்கும் செயல் என்பதே நிகழ்ந்தேறிடும். எனில் உதவிய 6 தெய்வங்களையும் ஒரு சேர பணிந்துருகி போற்றும் செயல் நிகழும் என்றறிக. சகசிராரா எனும் 7ஆம் சக்கரமானது ஆதிமகா கணபதி, கால பைரவர், மகா அகத்தியர், சூரிய பகவான், ஆதிசிவன் மற்றும் ஆதிசக்தி ஆகிய அறுவரால் இணைந்து இயக்கப்பட்டு சீரான ஆற்றல்களால் நிறைக்கப்படும் என்றுமே உணரக்கடவது. இறுதியில் சகசிராரா எனும் சக்கரமானது ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சுதர்சன சக்கரமாக உருமாறுவதனையும், கால சக்கரமாகவும் தசமுக ஆற்றல்களை வெளிப்படுத்துவதும் உணரப்படல் வேண்டும். உன்னத நிலைகளை உணர்வதே உத்தமம். ஸ்ரீ மகாவிஷ்ணுவே சகசிராராவாக உருகொள்வதனையும் உணர்ந்திடல் வேண்டும். மூலாதாரத்திற்கான முதல் பயிற்சி. முதல் தினம் ஏற்கும் மூலாதார பயிற்சி என்பது உடல் சார்ந்த யோகம் மற்றும் உயிர் சார்ந்த யோகமாகவும் அமைய வேண்டும். முதல் பயிற்சி என்பது
தோப்பு கரணம் என்றே அழைக்கப்படும் மூல கரண பயிற்சியே என்றே அனைவரும் உணருங்கள். முதன்மையாக தெய்வீக ஆற்றல்களை துதித்து போற்றி ஒவ்வொரு ஆற்றலுக்கும் நீர் எடுத்து மும்முறை நிலம் விடுத்து ஆராதித்த பின்னர் 7 தோப்பு கரணம் எனும் மூல கரண பயிற்சியினை ஏற்க வேண்டும். விடியலின் துவக்கத்தில் உருவாகும் முதல் பயிற்சி என்பதினால் ஆழ்ந்த உணர்வோடு ஏற்கப்படல் வேண்டும். இதனை ஏற்பதற்கு முன்னர் அனைவரும் 3 முறை பிராணாயாமம் எனும் நாடி சுத்தி பயிற்சிகளையும் ஆழ்ந்து ஏற்க வேண்டும். கரண பயிற்சியினை ஏற்கும் தருணம் ஆழ்ந்து சுவாசித்து காற்றினை மூலாதாரம் நோக்கி பயணிக்கவே கட்டளையிட்டு பயில வேண்டும். ஆதிமூல கணபதியே பூரணமாய் உதவிடுவார். காற்றினை ஆழ்ந்து சுவாசித்து மூலாதாரத்தில் முழு கவனத்தினையும் செலுத்தி அமர்ந்து எழுதல் எனும் தோப்புக்கரண பயிற்சியினை ஏற்க வேண்டும். அமர்ந்து எழுந்த பின்னரே தேக்கிய காற்றினை வெளியேற்ற வேண்டும். 7 முறையும் இவ்விதமே ஆழ்ந்து சுவாசித்து காற்றினை உள் தேக்கி மூலாதாரத்தில் கவனத்தினை செலுத்தி கணபதியை தொழுது அமர்ந்து எழுந்து பின் காற்றினை வெளியேற்ற வேண்டும். தொடர்ச்சியாக 7 முறை தோப்பு கரண பயிற்சியினை ஏற்ற பின்னர் மெல்ல ஆசனமிட்டு அமர வேண்டும். எந்த ஒரு ஆசனமும் உகந்ததே. தீர்க்கமாய் அமர்ந்து 7 முறை ஆழ்ந்து சுவாசித்து பின் காற்றினை மெல்ல வெளியேற்ற கடவது. பின்னர் நுண்ணிய ஆகாய மூலக்கூறுகள் குளிர்ந்த காற்றாக மூலாதாரம் வரை பாய்ந்து ஒளியாக திரண்டு நிலைப்பதனையும் உணர வேண்டும். முதல் தினமதிலே ஒவ்வொரு 5 நாழிகைகளுக்கும் ஒரு முறை 3 பிராணாயாம பயிற்சிகளை ஏற்று நாடிகளை தூய்மையுறுத்தி பின்னர் 7 முறை தோப்புக்கரண பயிற்சிகளை ஏற்று இறுதியில் நிலத்தில் ஓர் ஆசனமிட்டு பின் தேகத்தினாலும் ஓர் ஆசனத்தினை ஏற்று அமர்ந்து 7 முறை ஆழ்ந்து சுவாசித்து காற்றினை வெளியேற்றிடல் வேண்டும். சூரிய உதயத்திலும் அஸ்தமன தருணத்திலும் ஏற்கப்படும் முதல் பயிற்சி மற்றும் இறுதி பயிற்சியினை ஏற்கும் தருணத்தில் மாத்திரமே யாம் எடுத்துரைத்த வண்ணம் தெய்வங்களை துதித்து நீரெடுத்து நிலம்பெடுத்து தியானிக்க கடவது. துவக்கத்தில் ஆற்றும் செயல்களை 7ஆம் பயிற்சி நிறைவுற்ற பின்னர் மீண்டும் தீர்க்கமாய் அமர்ந்து நீரெடுத்து நிலம்பெடுத்து நன்றி உரைத்து நிறைவுறுத்திடல் வேண்டும். ஒரு நாளின் துவக்கத்திலும் இறுதியிலும் மாத்திரமே நீரெடுத்து நிலம்பெடுத்து தியானிப்பது நன்று. இல்லம் நீங்கி பயணித்து மாற்று பணிகளை ஏற்பவர்கள் யாவரும் இயன்றால் தோப்புக்கரண பயிற்சிகளை மாத்திரமே குறித்த நேரத்தினில் ஏற்கலாம். இயலாவிடில் இயன்ற தருணங்களில் பயின்றிடலாம். 49 கரணங்களை முதல் தினமதிலே சமர்ப்பிக்க வேண்டும். இதனையும் ஏற்க இயலாதவர்கள் அவர்களது தேகத்திற்கு உரித்தான இயன்ற பயிற்சிகளை ஏற்றிடலாம். சூரியன் அஸ்தமித்த பின்னர் பயிற்சிகளை ஏற்பது நன்றன்று. 2ஆம் தின மூலாதார பயிற்சிகள். 2ஆம் தினமதிலே ஏற்கும் மூலாதார பயிற்சிகளும் இவ்விதமே அமைய வேண்டும். இருப்பினும் தீவிர பயிற்சிகளை ஏற்க வேண்டும். துவங்கும் தருணத்திலும் இறுதி நாழிகையிலும் 21 முறை தோப்புக்கரண பயிற்சிகளை ஏற்க வேண்டும். ஏனைய தருணங்களில் 7 பயிற்சிகளை ஏற்றிடலாம். தியான நிலைகளும் நீரெடுத்து நிலம்பெடுத்து பிரார்த்திக்கும் நிலைகளும்
துவக்கம் மற்றும் இறுதியில் மாத்திரமே ஏற்கப்படல் வேண்டும். முதல் தினம் அதிலே நிலதேகத்திலுள்ள மூலாதார சக்கரமானது விரிந்து செயல்புரிந்த நிலையில், இரண்டாம் தினம் அதிலே நீர் தேகத்திலுள்ள மூலாதார சக்கரம் என்பது பூரணமாய் விரிவு கொள்ளும். மூலாதார ஆற்றல்களை பெருக்கிடும் முதல் 7 தினங்களும் அனைவரும் அருகம்புல் எனும் உன்னத மூலிகையினை ஏற்று அருந்திடல் வேண்டும். அருகம்புல்லினை சிறிதளவு ஏற்று அவற்றினை விநாயகருக்கு அலங்கரித்து பின்னர் முதல் பயிற்சி நிலைகள் நிறைவுற்றவுடன் விடியலில் அரைத்து சாறு கண்டு சிறிதளவு ஏற்க கடவது. எவ்விதமும் இதனை ஏற்கலாம். 7 தினங்களும் இவற்றினை தவறாது ஏற்க வேண்டும். சாத்வீக உணவுகளையே ஏற்க வேண்டும். அன்ன ஆகாரங்களை ஏற்பவர்கள் இனிப்பு சுவையினை சற்றே கூடுதலாக ஏற்க வேண்டும். மூலாதாரம் விரிவடைய இவை யாவும் உதவிடும். 3ஆம் தின மூலாதார பயிற்சிகள். 3ஆம் தினம் அதிலே அதிதீவிர பயிற்சிகளை ஏற்க வேண்டும். எனில் ஒவ்வொரு 5 நாழிகைகளுக்கும் ஒரு முறை 21 தோப்புக்கரண பயிற்சிகளை தீர்க்கமாய் யாம் உரைத்த வண்ணமே ஏற்க கடவது. உங்களது வாயு தேகம் எனப்படும் மன ஆற்றல் படைத்த தேகமானது இத்தகைய உன்னதமான பயிற்சிகளின் மூலம் விரிந்து ஒடுங்கி உன்னத நிலையினை எய்திடும். அதிதீவிர பயிற்சிகளை ஏற்க இயலாதவர்கள் இயன்ற பயிற்சிகளை ஏற்க கடவது. மனம் என்பது ஒடுங்க வேண்டும் எனில் இயலாத செயல்கள் என்றே மனம் எடுத்துரைக்கும் செயல்களை இயன்ற செயல்களாக உருமாற்றிடல் வேண்டும். சுவாசத்தின் உன்னத பிராணசக்தி என்பது தடையின்றி மூலாதாரம் வரை பாய்ந்திட வேண்டும் எனில் வைராகிய பக்தியும் சரணாகதமும் அவசியமாகும். அதற்குறித்தான பயிற்சிகளும் தியான நிலைகளும் உன்னத பலனை அருளிடும். 4ஆம் தின மூலாதார பயிற்சி. 4ஆம் தினம் அதிலே மீண்டும் ஒடுங்க முற்படுவதினால் துவக்கத்திலும் இறுதியிலும் 21 முறை பயிற்சிகளை ஏற்று ஏனைய தருணங்களில் 7 முறை தோப்புக்கரண பயிற்சிகளை ஏற்று பயில கடவது. அக்னி தேகத்தில் உள்ள மூலாதார ஆற்றல்கள் யாவுமே சீரமைக்கப்படும் என்றுமே உணர்ந்திடலாம். 5ஆம் தின மூலாதார பயிற்சி. 5ஆம் தினம் அதிலே ஆகாய தேகத்திற்கு உரித்தான மூலாதார சக்கரம் என்பது தூய்மையுறுத்தப்படுவதினால் அவை யாவும் விரைந்து ஒடுங்குவதற்கான மார்க்கத்தினை அருளிடும். வெற்றிடம் பெருக வேண்டுமெனில் ஒடுக்கம் என்பது நிகழ வேண்டும். 5ஆம் தினம் அதிலே 7 முறை தோப்புக்கரண பயிற்சிகளை ஏற்க வேண்டும். ஒவ்வொரு 5 நாழிகைகளிலும் 7 முறை தோப்புக்கரண பயிற்சிகளை ஏற்று ஆழ்ந்து சுவாசித்து மெல்ல மெல்ல மூலாதாரத்தினில் ஆற்றல்கள் ஒடுங்குவதனை உணர வேண்டும். 6ஆம் தின பயிற்சி. 6ஆம் தினம் அதிலே துவங்கும் தருணத்திலும் இறுதியிலும் மாத்திரமே 7 முறை கரணப்பயிற்சிகளை ஏற்க கடவது. ஏனைய தருணங்களில் தீர்க்கமாய் அமர்ந்து சுவாசத்தின் பயணத்தினை ஆராய்ந்திடல் வேண்டும். உன்னத தியானம் என்பதே சுவாசத்தினை கண்காணித்து மூலாதாரம் வரை பாய்ந்திட அனுமதிக்கும் நிலையாகும். 7ஆம் தின மூலாதார பயிற்சி. 7ஆம் தினம் எனும் இறுதி தினத்தில் துவக்கத்தில் மாத்திரமே
7 முறை தூப்புக்கரண பயிற்சிகளை ஏற்று பின்னர் அனைத்து தருணங்களிலும் ஆழ்ந்து சுவாசித்து ஆழ்ந்து தியானித்து சுவாச வழித்தடங்களை உணர்ந்து உணர்ந்து உருகியே தியானிக்க வேண்டும். இறுதி நாழிகையில் மூலாதாரம் நிறைவாய் மலர்ந்து பூரணமாய் ஒடுங்கி இயங்குவதனையும் ஏற்கும் சுவாசம் பிளவுற்று உன்னத ஆற்றல்கள் மூலாதாரத்தினில் நிறைவதனையும் உணர்ந்து தியானிக்க வேண்டும். ஆதிமகா கணபதிக்கு பூரண நன்றிகளை உருகியே சமர்ப்பியுங்கள். சுழுமுனை நாடியாக மலர்ந்து மூலாதாரம் வரை பரவியே செயல்புரிகின்ற ஆற்றல்களே கணபதியின் ஆற்றல்கள் என்றுமே உணர வேண்டும். இறுதி நாழிகையில் தியானிக்கையில் இவ்வுலக மானுட ஆன்மாக்கள் அனைவருடைய மூலாதார ஆற்றல்கள் தூய்மையுற வேண்டியே ஆழ்ந்து பிரார்த்தித்து தியானிக்க வேண்டும்.